இதற்காக இந்திய அரசாங்கம் 300 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளது. இந்த கேப் வாகனங்கள் வடமாகாண போலீஸ் நிலையங்களின் கடமைகளுக்காக பயன்படுத்தப்பட உள்ளன. இலங்கை போலீசார் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய இந்த கேப் வாகனங்களை வழங்குவதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கைச்சாத்திடப்பட்டது. இந்த முன்மொழிவுக்கும் அதனை செயற்படுத்துவதற்கும் முழுமையான முன்மாதிரியும் சக்தியும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்காக கௌரவ ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க விடுத்த வேண்டுகோளின் மூலமே கிடைத்தது. பீதி பாதுகாப்பு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நேரத்தில் நிவாரணம் வழங்குதல் மற்றும் சட்டம் ஒழுங்கை பேணுதல் ஆகியவற்றில் இந்த திட்டத்தின் கீழ் தெளிவான நோக்கங்கள் இருப்பதாக அவர் வலியுறுத்தினார். ஜனாதிபதி அவர்களே, இந்த அரசாங்கத்திடமிருந்து கிடைத்த இந்த சிங்கிள் கேப் வாகன அன்பளிப்பு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடைவதற்கு பெரும் பங்களிப்பை வழங்கும் என நான் நம்புகின்றேன். இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு அமைய இந்த வாகனங்கள் வடமாகாணத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களில் செயல்பாட்டு கடமைகளுக்காக ஈடுபடுத்தப்பட உள்ளன. இன்றைய தினம் நடைபெறும் இந்த நிகழ்வு வெறுமனே ஒரு தொகுதி வாகனங்களை ஒப்படைப்பது மாத்திரமல்ல, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நிலவும் என்றும் அழியாத நட்புறவு மற்றும் கூட்டாண்மையை அடையாளப்படுத்துகின்றது.